இன்றைய ஆயத்தில் தாய் தந்தைக்கு துரோகம் செய்யக்கூடியவன் அல்லாஹுவையும் கியாமத்து நாளையும் மறுக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தைக்கு அநியாயம் செய்கிறான், துரோகம் செய்கிறான் என்றால் அவன் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. இதை பற்றித்தான் அல்லாஹ் இன்றைய பாடத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான், வல்லதீ கால லிவாலிதைஹி உஃபில் லகுமா, தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து ஒருவன் சீ என்று சொல்றான். உஃபின் என்றா என்ன? சீ என்று சொல்றது. ஏன் அல்லாஹ் இந்த சீ என்ற வார்த்தையை கூட சொன்னான் என்றா, அது கூட சொல்லக்கூடாது. அது கூட அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும். இரண்டாவது கடமை தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடக்கவும். நாங்கள் சென்ற பாடத்திலையும் பார்த்தோம். அதாவது தாய் தந்தை மீது பிள்ளைகளுக்கு எவ்வாறு கடமைகள் இருக்கிறதோ அதே போன்று தாய் தந்தைகள் மீது பிள்ளைகளுக்கான கடமைகளும் இருக்கு. இன்று முழு இடங்களிலும் பேசப்படக்கூடியது ஒன்றுதான். என்ன? பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு என்ன செய்ய வேண்டும். ஆனால் மறுபுறம் இருக்கிறது, உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும். ஆரம்பமாக செய்ய வேண்டியது பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கா அல்லது உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கா? ஆரம்பம் எது தெரியுமா? உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு உபகாரம் செய்வார்கள். இன்று ஒன்றை மூடிவிட்டு இன்னொன்றை உயிர்ப்பிக்கிறோம். அது நடக்காது. அது ஒரு நாள் நடக்காது. எந்த தாய் தந்தை பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லையோ அந்த பிள்ளைகள் தாய் தந்தையோடு சரியாக ஒரு நாளும் நடக்காது. மர்ஹூம் நியாஸ் மௌலை அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய கதைதான், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வாப்பாவை கொண்டு போய் ஒரு ஆற்றுல வீச போறாங்க. ஆற்றுல வீச போறாங்க. வாப்பா சொன்னாராம், வீசும் பொழுது மகனே கொஞ்சம் தூரமாக்கி என்ன போடுங்க ஆற்றுல. ஏனண்டா ஏண்ட வாப்பாவை நான் இவிடத்தை தான் போட்டது. என்னுடைய வாப்பாவை நான் இவிடத்தான் போட்டது. அதே இடத்துல போடாம கொஞ்சம் தூரத்தில் போடும். இது தொடர் சங்கிலி. இது யார் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பார்களோ அந்த பிள்ளைகள் தான் தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடக்கும். ரெண்டு பக்கமும் இருக்கு. அதான் அல்லாஹ் இந்த இடத்துல ஆரம்பத்தில் அதை சொல்லிட்டு இப்ப சொல்றான், வல்லதீ கால லிவாலிதைஹி உஃபில் லகுமா, யார் தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து சீ என்று சொல்கிறார்களோ. குர்ஆன்ல ரெண்டு நபிமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றார். ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேரும் இவ்வளோ உயர் அந்தஸ்தை அடைவதற்கான காரணம் தன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்த உபகாரம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது வாப்பாவும் உம்மாவும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது யாரு? உம்மா மட்டும்தான். சூரா மரியம் எடுத்தீங்கண்டா அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா வஹனானம் மின் லதுன்னா வஸகாத்தன் வகான தகிய்யா وبرا بوالديه ولم يكن جبارا عصيا. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவர் வபர்ரம் பிவாலிதை, தன்னுடைய தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்தார். இது நல்லடியார்களுடைய பழக்கம். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மக்களிடத்தில்,
وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا. அல்லாஹ் எனக்கு தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் ஏவினான். நான் வாழும் காலமெல்லாம் என்னுடைய தாயோடு நல்ல முறையில் நடக்கும்படி ஏவினான். இந்த ரெண்டு நபிமார்களுடைய சம்பவம் போதும் எங்களுக்கு. ஒன்று யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப நல்ல முறையில் நடந்தவர்கள் எல்லாம் இந்த பூமியில் உயர்ந்தார்கள். யார் தாய் தந்தையர்களை ஒதுக்கினார்களோ, அவர்களுக்கு ஏசினார்களோ, உரிமை இல்லாமல் நடந்து கொண்டார்களோ, இவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றது, வல்லதி கால லிவாலிதைஹி உஃபில் லகுமா. ஒரு ஆள் தனது தாய் தந்தையை பார்த்து சீ என்கிறார். எப்ப? தாய் தந்தை நல்லதை ஏவும் பொழுது. தாய் தந்தை கெட்டதை ஏவினா பின்பற்றேலுமா? முடியாது, அதுக்கு அனுமதி இல்லை. இந்த ஆயத்து யார் விடயத்தில் இறங்கினது என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. இது அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஒரு மகன் இருந்தார், அப்துர் ரஹ்மான் என்று. இவருடைய விடயத்தில் இறக்கப்பட்ட ஆயத் என்று சொல்றாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏண்ட தம்பி அப்துர் ரஹ்மானுடைய விடயத்தில் அந்த ஆயத் இறக்கப்படவில்லை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றா எங்கட குடும்பத்தில் என் விடயத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. சூரத்து நூர்ல 10 ஆயத். என்ற தம்பி அப்துர் ரஹ்மானுடைய விடயத்தில் ஒரு ஆயத்தும் இறக்கப்படல அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, இது யாரெண்டா ஒரு காஃபிர், தனது தாய் தந்தையுடைய சொல்லை அவமதிக்கும் ஒரு காஃபிருடைய விடயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து. சரி, என்ன சொல்றார்? அத்தஇதானினி, உம்மா அப்பாவை பார்த்து கேட்கிறார், நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எச்சரிக்கிறீங்களா? என்ன எச்சரிக்கை? அன் உஹ்ரஜ், என்ன அல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு கபர்ந்து எழுப்பாட்டுவான் என்று. அப்ப வாப்பா உம்மா முஸ்லிம். வாப்பா உம்மா என்ன சொல்றாங்க? பிள்ளைய பார்த்து அல்லாஹ்வை நம்பு வாப்பா, ஷிர்க் வைக்காத, இணை வைக்காத, அல்லாஹ் விடமாட்டான். இவர் மாறி கேட்கிறார் வாப்பா உம்மாவிடம், أتعدانني أن أخرج وقد خلت القرون من قبلي. எனக்கு முன்னால் எத்தனையோ நூற்றாண்டுகள் போயிட்டே. இன்றைக்கு உலகம் படைக்கப்பட்டு நாங்க முஸ்லீம்கள் சொல்றோம் 7000 ஆண்டு தானே. எங்கட கருத்து அதுதானே. 6000 7000 ஆண்டு நூஹ், ஆது, சமூத், ஃபிரௌன், மூசா எவ்வளவு பேர் போயிட்டாங்க. இவர் சொல்றார் எல்லாரும் எங்க? இப்ப உம்மா பாப்பா சொல்றார், وَقَدْ خَلَتِ الْقُرُونُ مِنْ قَبْلِي. இந்த நேரம் அந்த உம்மா வாப்பா அவரை பார்த்து, وَهُمَا يَسْتَغِيثَانِ اللَّهِ, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறாங்க. அது எப்படியாவது அல்லாஹ்வை நம்பிது. ஏன்? வைலக், உனக்கு நாசம் உண்டாயிரும். இல்லாட்டி அல்லாஹ்வை நம்பாத அவ்வளோ பெரும் பாவம் தான். அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல வாழ்ந்தாலும் சரி, அவங்கள பார்த்து நாங்கள் கண்ணீர் வடிக்கணும், துவா செய்யும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லை, இந்த வார்த்தையை நீங்கள் கியாமத்தில் போய் யோசிப்பீங்க. இப்போ யோசிக்கிற நேரம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் மக்களை பாதுகாக்க எவ்வளோ கஷ்டப்படுறோமே. நாடு கஷ்டப்படுது, சமூகம் கஷ்டப்படுது, மக்கள் நோயில் மௌத்தாயிடப்படாது, மக்கள் நோயால் கஷ்டப்படக்கூடாது. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், எவ்வளோ இன்ஜெக்ஷன், எவ்வளோ ஊசி. ஏன்? சமூகத்தை பாதுகாக்க. எங்கட கடமை, உலமாக்கல்ற கடமை சமூகத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். இதோட சேர்த்து அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தெரியாது. சின்ன பிள்ளை நெருப்புல விழப்போகுது, பிள்ளைக்கு தெரியுமா நெருப்பு? வாப்பா தானே பாதுகாக்கும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அவ்வளோ பேரும் எங்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க தானே பாதுகாக்கும். அப்ப இந்த வாப்பா உம்மாவும் அந்த பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, வைலக ஆமின், அல்லாஹ்வை நம்புவாப்பா. இன்ன வஅதல்லாஹி ஹக்க,
நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்கு ஹக். அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். நம்பினா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா சொர்க்கம் தருவான். அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வை மறுத்தீங்க, சொர்க்கம் போயிலுமா? இன்ன வஅதல்லாஹி ஹக்க. அந்த நேரம் அந்த பிள்ளை சொல்றாராம், ஃபயகூலு மா ஹாதா இல்லா அஸாதீருல் அவ்வலீன். இந்த பிள்ளை சொல்றாராம், வாப்பா அம்மா, அப்ப இதுவெல்லாம் கட்டுக்கதைம்மா. என்ன கதை? கட்டுக்கதை இதெல்லாம். இதை யார் நம்புறது போய்? அல்லாஹ்வை, ரசூல், இந்த குர்ஆன, இந்த இஸ்லாத்தை, இதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படிங்கிறார் அல்லாஹ் சொல்றார். ஆகவே இந்த உலகத்தில் எத்தனை வாப்பா உம்மா இருக்குது, பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கிறார். இந்த ஈமான படிச்சு கொடுக்கிறோம் மிக குறைவு. ஈமான படிச்சு கொடுக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் மிக குறைவு பிள்ளைகளுக்கு. அதனால தான் பிள்ளைகள் தாய் தந்தையோட சரியாக நடக்கிறது இல்லை. பிள்ளைகள் தாய் தந்தையோட சரியாக நடக்காததுக்கு ஒரு காரணம் என்ன? அவங்க சரியான முறையில் படிச்சு கொடுக்கல பிள்ளைகளுக்கு ஈமானுடைய பாடம். உலகத்தில் முதலாக படிச்சு கொடுக்க வேண்டியது அதுதான் பிள்ளைகளுக்கு. ஈமானுடைய பாடத்தை படிச்சு கொடுத்ததுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம்.